கடவுள் பெயரோ கடவுள் உருவமோ கடவுளுடைய அருளை செயலோ எதையுமே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சொல்லாத திருவள்ளுவர் கூட திருவடியை குறிப்பிடுகின்றார். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாரெனின் சொல்றார் இல்லையா? கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை. இறைவன் அடி சேராக என்று குறிப்பிடுவார். எனவே தாழ் திருவடி என்றெல்லாம் இறைவனுடைய அந்த திருவடி நமக்கு எல்லா நமக்கு முதல்ல கிடைச்சது திருக்குறள் இல்லையா? அது மட்டுமல்ல, இறைவனுக்கு இப்ப பிரம்மாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 தலைகள், சிவபெருமானை எடுத்துக்கொண்டால் 5 தலைகள் இல்லையா? பெருமானுக்கு 5 முகங்கள், ஈசானம், தற்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்கள், 25 மாகேஸ்வர வடிவங்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். கரங்கள், பெருமானுக்கு 8 கரங்கள், என் தோல் வீசி என்று ஆடும் பிராந்தனை கண்கால் காண்பீர்களோ என்று திருநாவுக்கரசர் குறிப்பிடுவார். கரங்கள் 8. முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள், 12 கரங்கள். ஆனால் எல்லா கடவுளுக்கும் திருவடி ஒன்றுதான், 2 திருவடிதான். திருவடியில் இவருக்கு 4 திருவடிகள், இவருக்கு 8 திருவடிகள் என்ற பேதமே இல்லை. எனவே திருவடி என்பது ஒரே மாதிரியாக சுட்டப்படுகிறது. எனவே அந்த திருவடியை எப்படி பிடிச்சுக்கணும்னு கேட்கிறார். மணிவாசகருக்கு போய் நம்ம கேட்கணும், திருவடி எப்படி சாமி பிடிச்சுக்கிறது? திருவடியை எப்படி பிடிக்கிறது? சிக்குன்னு பிடிச்சுக்கணும். அந்த சிக்கிய திருவடியை சிக்குன்னு பிடிச்சுக்கணுமா? சிக்கன பிடித்தேன் என்று சொல்வார். அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பொறுக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை உலகனின் தனக்கு செம்மையே சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதே இனியே. எனவே குழந்தைகள் கூட நம் காலை கட்டி கொண்டு கையை கட்டிட்டு ஆடாது, இடுப்பு கட்டிட்டு ஆடாது. குழந்தைகள் எதை கட்டி கொண்டாலும் காலை கட்டி கொண்டாலும். அதுபோல் பெருமானுடைய திருவடிகளை நாம் இறுக பற்றி கொண்டால் அவன் எல்லா வினைகளையும் நீக்கிவிடுவான். அருணகிரி பெருமான் சொல்லுவார், இந்த பிரம்மன் எழுதி வச்ச கையெழுத்து இருக்கு இல்லையா, அந்த கையெழுத்து யாராலையும் மாற்ற முடியாது. அந்த பிரம்மனே நினைச்சாலும் அடிச்சுட்டு எழுத முடியாது. ஒரு முறை எழுதிட்டாருன்னா அது அப்படித்தான் இல்லையா? வீட்டுல சோறு சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தர் எழுதிட்டாருன்னா வாழ்க்கை முழுக்க அவர் வெளியே தான் தெரிஞ்சிட்டு இருப்பார் இல்லையா? அப்படித்தான் அந்த தலையெழுத்தை மாற்ற முடியாது. ஆனால் ஒரே ஒரு திருவடியால் அந்த தலையெழுத்து மாறுமா. யாருடைய திருவடி? முருகப்பெருமானுடைய திருவடி. முருகப்பெருமானுடைய தாழ் பட்டு அடிந்தன அயன் கையெழுத்தேன்னு நமக்கு அருணகிரி பெருமான் சொல்கிறார். முருகப்பெருமான் தாள்களை நாம் நம் தலையில் சுமந்தால் நம்முடைய தலையெழுத்து மாறிவிடும் என்று அழகாக நமக்கு அருணகிரி பெருமான் சொல்லுகிறார். தாழ்பட்டு அழிந்தது அயன் கையெழுத்து என்றார். அப்ப நான்முகனுடைய அந்த எழுத்தையே மாற்றிவிடும் ஆற்றல் திருவடிக்கு உண்டு. நம்ம போதனாமூர்த்திங்க அழகா பாடினார். யார பாடினார்? சமய சான்றோர்களை பாடினார். ஊழியர்கோன் வெப்பொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி திருவடி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிறான் அடி போற்றி திருவடி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி பதம் திருவடி. ஊழிமலி திருவாரூரர் திரு தாழ் போற்றி எல்லாமே திருவடி.
அப்ப திருவடியே நமக்கு சிந்திக்கக்கூடிய ஞானத்தை வேண்டுகின்ற நம்முடைய அப்பர் பெருமான். எப்படி என்று சொன்னால், திருவடி என்பது பேதம் இல்லாமல் நமக்கு அருளை செய்வது. திருஞான சம்பந்தர் பல்வேறு பாடல்களில் இந்த திருவடியை சொல்லுவார். அதே போல நம்முடைய திருநாவுக்கரசர் ஒரு தலத்திற்கு செல்லுகிறார். அந்த தலத்தில் பெருமானுடைய திருவடியை எனக்கு தீட்சையாக வழங்க வேண்டும். தீட்சையில் மிக உயர்ந்த தீட்சை திருவடி தீட்சை, நயன தீட்சை. குருநாதருடைய கண் பார்வைப்படுவது நயன தீட்சை. அதற்கு பேர் தெளிவு குருவின் திருமேனி காண்டல்னு சொல்லுவோம். அடுத்தது இரண்டாவது ஸ்பரிச தீட்சை. குருநாதர் அந்த தலையின் மீது கை வைத்து அவருடைய அந்த ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய சுஷும்னா நாடியை தூண்டி விடுதல், அது ஒரு தீட்சை. இப்படி பல்வேறு தீட்சைகளில் நம்முடைய அற்புதமான தீட்சையாக சொல்லப்படுவது திருவடி தீட்சை. திருவடி தீட்சை என்பது மிக உயர்ந்த தீட்சை. அதை அப்பர் பெருமான் சத்திரமுற்றம் என்ற தளத்தில் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது கேட்கிறார். அற்புதமான ஒரு பாடல். எங்க குருநாதர் தர்மபுரத்தார் பாடுவார். அவர் பாடிய தலம் இந்த காரணேஸ்வரர் திருக்கோயில். கோவாய் முடுங்கி அழுதிரல் கூற்றம் குமைப்பதன், அழுதிரல் கூற்றம் குமைப்பதன், பூவாரடி சுவடியன் மேல் பொடித்துவை ஓதவிடின் முழுப்பணி மூடும் கண்டாய் முழங்கும் தழக்கை தேவா தேவா தேவா, முழங்கும் தழக்கை தேவா. திருச்சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே, சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே, சத்தி முற்றத்து உரையும் சிவக்கொழுந்தே. பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை. அதை திருநல்லூரில் கொடுத்தாராம் சுவாமி. அந்த திருவடி எங்க கொடுத்தார்? திருநல்லூர் என்ற தலம். ஒரு நாளைக்கு 5 முறை அந்த சிவலிங்கத்தினுடைய நிறம் மாறும். சிவபுராணத்தில் ஒரு அடி உண்டு, நிறங்களோடு 5 விண்ணோர்கள் எத்த என்று. திருநல்லூர் இங்க இருக்கிற பெருமக்கள் வாய்ப்பு கிடைச்சா கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கு, தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணம் செல்லுகிற சாலையில திருநல்லூர் ஒரு தலம். அந்த தலத்தில் இருக்கிற சிவலிங்கம் ஒரு நாளில் 5 நிறங்கள் மாறுகின்றன இயல்பா. அது மணலே கல்லாக இறுங்கிய சிவலிங்க திருமேனி. இன்னொன்று சொல்லட்டுமா? அந்த தலத்தில் தான் அப்பர் பெருமானுக்கு திருவடி கிடைத்தது. அதனால் பெருமாள் கோவில்ல சடாரி என்று சொல்லி திருவடி வைப்பாங்க, பார்த்திருக்கீங்க இல்லையா? பெருமாள் கோவில்ல சடாரி வைப்பார்கள். அதுபோல சைவ தலத்தில் சடாரி வைக்கின்ற ஒரே கோயில் நம்முடைய நல்லூர். திருநாவுக்கரசுக்கு திருவடி கொடுத்த காரணத்தினால் அங்கே சடாரி வைக்கின்ற வழக்கம் சைவ கோவில்ல நாம் பார்க்க முடியும். அதை அப்பர் பெருமான் குறிப்பிடுகிறார். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார், எல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அந்த பாட்டில் சொல்ற, நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார், நல்லூரியம் பெருமானார் நல்லவாறே. திருவடி நல்லவாறே வைத்தாராம். அது என்ன சாமி நல்லவாறே வைக்கிறது, நல்லா இல்லாம வைக்கிறதுன்னு அப்ப ஒண்ணு இருக்குதா? நல்லவாறு திருவடி வச்சாருன்னா சாமி அப்ப நல்லவாறு இல்லாமல் யார் யார் மேல வச்சாரு தெரிஞ்சுக்கலாமா? திருக்கடவுர்ல மார்கண்டேய முனிவர் பூசை செய்கிறார். அவருடைய ஆயுட்காலம் முடிந்து விடுகிறது. யமன் வந்துட்டான். அந்த யமன் மட்டும் பாருங்க, சரியான நேரத்துல வரான். எரும மாட்டல. நம்ம ஹெலிகாப்டர்ல போனா கூட லேட்டா போவோம் ஒவ்வொரு நிகழ்வுக்கும். ஆனா எரும மாட்டுல சரியான நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுவோம் இல்லையா? அந்த நேரத்தை தெரிஞ்சு கலந்து, அவங்கதான் அவனுக்கு பேரு காலன்னு பேரு. அவனுக்கு பேர் என்னது? காலம். நேரத்துக்கு நிற்பான். அப்படி மார்கண்டேய முனிவரை உயிரை
கவர்ந்து செல்வதற்காக வந்து நிற்கிறான். அப்பொழுது பாசக்கயிறை மார்க்கண்டேய முனிவர் மீது மட்டும் போடல, சிவலிங்கத்துக்கு சேர்த்து போட்டான். அது அவனுக்கு மோசக்கயிறாச்சு. வந்தார் சுவாமி, ஒரே முததான் செதறிட்டான். எனவே அவன் மேலேயும் திருவடி பட்டுச்சு, அவன் சிதறி விட்டான். அடுத்தது ராவணன் ஆகாய மார்க்கமா போகும் பொழுது திடீர்னு வேகத்தடை, ஆகாய மார்க்கத்துல வேகத்தடை எப்படி வரும்? கீழே குனிஞ்சு பார்க்கணும், கைலாய மலை. சரி கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு போடுவோம்னு இறங்கிட்டான். கீழே நகர்த்தி வச்சுட்டு போடுவோம் எதை? கைலாய மலை. அப்படி கைலாய மலையை அசைச்சு எடுக்கும் பொழுது மேலே சிவபெருமான் பார்க்கிறார். இந்த அளவுக்கு உனக்கு ஆணவம் முத்திருச்சா அப்படின்னு தன்னுடைய திருவடியால் ஒரு அழுத்தினார். அப்படியே நசிங்க. அப்ப வந்து வாகீச முனிவர் சாமகானம் பாடி உன் உயிரை காப்பாத்திக்கன்னு சொல்றாரு. அவன் பாடல் பாடி காப்பாற்றினான். அப்ப அவன் தலைமையில கால் வச்சார், நசிங்கிட்டான். இவன் தலைமையில உதவிட்டார், தெரிச்சுட்டான். அடுத்தது பைரவராக வந்து வீரபத்திரராக வந்து எல்லாரும் ஃபுட்பால் ஆடினார் சுவாமி. அப்பெல்லாம் இந்த கால் எப்படி பயன்பட்டது அப்படின்றது மாதிரி நாவுக்கரசர் நாம எதுவும் நினைச்சிடக்கூடாதுன்னு சொன்னார். நனைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார். இவங்களுக்கெல்லாம் வச்ச மாதிரி இல்ல, நல்லவாறு வச்சாருங்க. எனவே திருவடியை பெருமான் நல்லவாறு வைத்தார். எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. அதைத்தான் நம்முடைய அப்பர் பெருமான் சொல்லுகிறார். சாடை எடுத்தது தக்கந்தன் வேள்வியில் சந்திரனை விட எடுத்தது காலனை நாரணன் நான்முகனும் தேட எடுத்தது தில்லையும் சிற்றம்பலத்து நட்டம் ஆட எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே. அந்த ஆட எடுத்திட்ட திருவடி நம்மை ஆட்கொண்டதேன்னு பாண்டார். அந்த திருவடிக்கு பேரு குஞ்சித பாதம். குஞ்சிதம்னா தூக்கிய திருவடி. அந்த ஆட எடுத்திட்ட பாதம் நம்மை ஆட்கொண்டதேன்னு பாடுகிறார். இந்த பாதம் என்னென்னலாம் செஞ்சிருக்கு? அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடி. திருமால் சதா சர்வகாலமும் சிந்திக்கக்கூடிய ஒரு திருவடி இருக்கும் என்று சொன்னால் அது சிவபெருமான் திருவடி. அருமறையான் சென்னிக்கு அணியாமணி. நான்முகன் தன்னுடைய தலைக்கு அணிகலனாக அணியக்கூடியது எது என்று சொன்னால் சிவபெருமானுடைய திருவடி. சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி. முருகப்பெருமான் யாரை தன்னுடைய மிகப்பெரிய குருநாதராக இருக்கிறார். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு குருநாதர். ஆனால் எல்லாருக்கும் குருநாதர் யாரு? சிவபெருமான் இல்லையா? அதனால சரவணத்தான் கைதொழுது சாரும் அடி. அடுத்து நமக்கு சொன்னார், சார்ந்தாருக்கெல்லாம் சரணாம் அப்படின்னு. இந்த நனைந்தனைய திருவடின்னு சொன்னது இல்லையா? திருவடி எப்படிப்பட்டது? குளிர்ச்சி பொருந்திய திருவடி. அந்த குளிர்ச்சி பொருந்திய திருவடியை பேசும்போது குளிர்ச்சி வருது பாருங்க. அதான் திருவடி பெருமை இல்லையா? குளிர்ச்சியை பற்றி பேசும்போது குளிர்ச்சி வந்துருச்சு. இப்ப இதை விட எளிமையா திருவடியினுடைய பெருமையை சொல்ல முடியுமா? நான் சொல்லி விட்டு பணம் கொடுக்கறது ஏற்பாடு பண்ணுங்க, இதை சொல்லும் போது முழுங்க வைக்கணும் கரெக்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். சரியா வருது பாத்தீங்களா? அப்படி வரும் திருவடி இல்லையா? செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகன்னு சொன்னார். இப்ப நம்ம ஒரு கடையில போய் பொருள் வாங்குறோம். அந்த காலம் மாறி போச்சு. இப்ப வீட்டுல இருந்து உட்காந்து அந்த ஆப்பா, அது ஆப் இல்ல, நமக்கு வச்சு ஆப் ஏமாச்சுக்கோங்க. அது ஆப் இல்ல, பல விஷயங்களுக்கு அது என்னவா இருக்கு? ஆப்பா இருக்கு. அதான் சொன்னார், செல்லான் என்ற தாவர சங்கமுத்துள்ளார். என்ன பொருள்? நமக்கு பொருள் புரியலையா? கையில வச்சிருக்கோம் பாருங்க, செல்லான் என்ற. எல்லாம் நிக்க போறான். 21ஆம் நூற்றாண்டுல எப்படி நிக்க போறான்? செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பருமா. அப்ப இந்த செல்லு வச்சிருக்கிற பிறவி நமக்கு கடைசி பிறவி. புரிஞ்சுக்கணும் இல்லையா? செல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான். இங்கே கவனிங்க. மெய்யவும் பொன் அடிகள் கன்றுகின்ற விடுச்சேன். மெய்யவும் பொன் அடிகள் கன்றுகின்ற விடுச்சேன்னு சொன்னார். அப்ப திருவடி எப்படிப்பட்டது? குளிர்ச்சி பொருந்தியது.
நனைந்தனைய திருவடின்னு சொன்னாரா. இங்கே பதம் என்பது முக்தி, முக்தியை தருவதற்கு பேர் பாதம்னு பேர். பதம் பாதமாகிறது, பாதம் பதமாகிறது. இவ்வளவு நம்ம புரிஞ்சுக்கணும். இதத்தான் சொன்னார். இப்ப நம்ம கடைக்கு என்ன வேணுமோ அந்த கடைக்கு பொருள்களை நாம் தேர்வு செய்து அந்த கடைக்கு அமைச்சிட்டோம்னா வீட்டுக்கு வந்துடும். இது ஆங்கிலத்தில் சொன்னா டோர் டெலிவரின்னு சொல்லுவாங்க. இப்படி பொருளை டோர் டெலிவரி செய்கின்ற உலகத்தில் எம்பெருமான் திருவடியை டோர் டெலிவரி செய்கிறோம். ஒவ்வொரு வீட்டுக்கா வந்து இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாரம் தந்து அருளும் சேவகனை. பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போல கொடுத்துருங்க, ஒரு நேரம் கொடுப்பாங்க, ஒரு நேரம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நடந்துக்கிறது பொறுத்து இல்லையா, நம்ம நடந்துக்கிறது பொறுத்து. பக்கத்து வீடு அக்கத்து வீடு எல்லாம் எப்படி இருக்கணும், பாகிஸ்தான் பங்களாதேஷ் மாதிரி வச்சுக்கூடாது இல்லையா. அப்படி இணக்கமா இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியா அவங்களோட நம்ம பழகணும் இல்லையா. நம்ம பழக்கம் எப்படி இருக்கு அப்படின்றத இருக்கும். நம்ம ஏதாவது கொடுத்தாதானே அவங்க நமக்கு கொடுப்பாங்க. நான் எதையும் கொடுக்க மாட்டேன், ஆனா மற்றவங்க எல்லாம் எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா அது எப்படி முடியும். ஒருத்தன் வீட்டுல என்ன பண்ணா, பையன்கிட்ட வீட்டுல தோட்ட வேலை இருக்குது, மம்முட்டி வாங்கிட்டு வந்து எட்டு விட்டு வச்சான். அப்பா இல்லைன்ட்டாங்க, தரமாட்டான் கஞ்ச பேர. சரி பக்கத்து வீட்டுல கேட்டுவாங்க, அப்ப அவங்களும் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. அவன் மகா கஞ்சா, அவன் எப்படி தருவான். சரி இந்த பக்கத்து வீட்டுல கேட்டுவாங்க, அவனும் தர மாட்டேங்கிறான். வடிகட்ட கஞ்ச. சரி பின்னாடி வீட்டுல கேட்டுவாங்க, அங்கேயும் தர மாட்டேங்கிறான். சரி நம்ம வீட்டு மம்முட்டி எடுக்கணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், நாம சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட நமக்கு எல்லாம் சரியா இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. ஒரு கோயிலுக்கு வந்தா நாம சுத்தமான இடத்துல உட்காரணும்னு நினைப்போம், ஆனா நாம குப்பையாக்கிட்டு போயிடுவோம். நமக்கு பின்னாடி வருபவர்கள் அந்த இடத்துல உட்காரணும், அதை நாம் எடுத்துட்டு போறது இல்லை. ஏன் அந்த வேலைக்காரங்க செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா சிவபெருமான் தன்னுடைய திருவடியை அடியார்களுக்கு கொடுக்கும் பொழுது சேவகனாக வந்து வணங்குகிறார். அவனுக்கு என்ன தலையெழுத்தா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நமக்கு கஷ்டம் வராது அப்படின்னு சொன்னா அது பொய். அப்புறம் எதுக்கு சாமி நம்ம கடவுளை கும்பிடணும், காரணேஸ்வரரையும் சொன்னாம்பாளையும் நாம எதுக்கு பிரதோஷத்துக்கு பிரதோஷம் வந்து கும்பிடணும். கஷ்டம் நமக்கும் வரும், கடவுளை கும்பிடாதவங்க வரும் அப்படின்னா நம்ம எதுக்கு கும்பிடணும். கேள்வி வருது தானே, நியாயமான கேள்வி தானே. இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், கஷ்டம் சாமி கும்பிடுறவங்களுக்கு வரும். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னா, அந்த துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம், அந்த துன்பத்திலிருந்து விடுபடக்கூடிய தீர்வையும் பெருமான் நமக்கு கொடுக்கிறார். அது மட்டும் கொடுக்கல, அந்த கஷ்டத்தை இந்த உயிரோடு சேர்ந்து பெருமானும் அனுபவிக்கிறான். இதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது. ஒன்றாய் வேறாய் உடனாய். கஷ்டத்தை பெருமான் கொடுக்கல, நீ செஞ்ச வினை உனக்கு துன்பமாக வருகிறது. அந்த துன்பத்தை நீ அனுபவிப்பதற்கு பெருமானும் கூட இருக்கிறார். இதை விட உனக்கு வேற என்ன வேணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், கவலையை கொண்டு வந்து காரணேஸ்வரத்தை சொல்லாத, கவலையை கொண்டு வந்து காரணேஸ்வரத்தை சொல்லாத. காரணேஸ்வரர் எனக்கு இருக்கிறான்னு கவலைகிட்ட போய் சொல்லு. கவலைகிட்ட காரணேஸ்வரத்தை சொல்லாத, எனக்கு இருக்கிறார் காரணேஸ்வரர் அப்படின்னு கவலைகிட்ட சொல்லு. ஓடி போயிடும். எப்பொழுதுமே நமக்கு நம்முடைய எண்ணம் எப்படி, நமக்கு இருட்டில் நடந்து போகணும், இருட்டில் நடந்து போகணும்னு நினைச்சுக்கோங்க. தனியா நடந்து போனா நமக்கு பயம் வரும். பேய் பிசாசம் நம்மளை பார்த்து பயப்படும், அது நமக்கு தெரியாது இல்லையா. அதுங்களெல்லாம் உண்மையிலே நல்லது, அதுங்கெல்லாம் உண்மையிலே நல்லது. ஏன், யாருக்கு எந்த துன்பமும் பண்ணாது. நாம தான் எந்த நேரத்தில் எப்படி இருக்கும்னு தெரியாது. புரியுதா? அப்ப ராத்திரில நடந்து போகும்போது நமக்கு பயமா இருக்கு. கூட ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அந்த பயம் நமக்கு போயிடுது இல்லையா. இப்ப நம்ம வீட்டுல கரண்ட் கட் ஆயிடுச்சு, நம்ம என்ன செய்வோம்? கரண்ட் கட் ஆயிடுச்சு, உடனே என்ன செய்வோம்? பக்கத்து வீட்டுல இருக்காங்கன்னு பாருங்க, அங்கேயும் கட் ஆயிடுச்சா, அவங்களும் வீட்டுலதான் இருக்கிறான். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறது நமக்கு துன்பமா தெரியல பாருங்க. இது இந்த புத்தி சாமிக்கு தெரியுது. அதனாலதான் கஷ்டப்படும் போது நம்ம தனியா விடுறதுல கூடவே வரான். இந்த பையன் கஷ்டப்படுறான்னா அவன் கூட ஒருத்தர் கஷ்டப்படுறதுக்கு இருக்கிறான்னு தெரிஞ்சா இந்த வினையை அவன் மகிழ்ச்சியா கழிப்பானு சாமி கூடவே வரானா. அதனால அவனுக்கு சேவகன்னு சொன்னார். யாரு? நம்முடைய மணிவாசகர். எவ்வளவு பெரிய உயர்ந்த செங்கமல பொற்பாதம் தந்து அருளும் சேவகனை